திரு சுப்பிரமணி சார், இந்த போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய முதல்கட்ட கருத்து. அரங்கில் இருக்கின்ற கர்னல் பிரின்ஸ் சார், சுரேஷ் பாபு சார், ஐயநாதன் சார், ஷண்முகல் சார் மற்றும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ரொம்ப நல்லா கேட்டீங்க சார். இது சீஸ்ஃபயர் இல்லைங்க, இது சீஸ்ஃபயரே இல்லை, இது கண்டிஷனல் அண்ட் டெம்பரவரி சீஸ்ஃபயர். இது கண்டிஷனல். இதுல என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கிறது கவர்மெண்ட் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. மே 6ஆம் தேதி அட்டாக் ஆரம்பிக்குது. மே 7ஆம் தேதி சிஐஏவோட ஏஜென்ட்ஸ் த்ரூவா அமெரிக்கா ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா முதல் நாளோட அட்டாக்லேயே அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானோட என்ன கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண அத்தனை ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் நடு வானத்திலேயே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது இந்தியா கண்டினியூஸாக 4 டே மட்டும் அதை அப்படியே கீப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கீப் அப் பண்ணும்போது நாட் ஒன்லி பாகிஸ்தான், இது என்டையர் வேர்ல்டுக்கு இந்தியா ஒரு சூப்பர் பவராக இருக்குது, அட்டாக்கிங் கேப்பபிலிட்டியில் இருக்குதுங்கிறது ஒரு ப்ரூஃப்டு ஆச்சு. இது இப்போ இந்த பிளே கிரவுண்டில் இந்தியா ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரூஃப் ஃபர்தரா அமெரிக்காவால் தாங்க முடியல. அதனால அவங்களோட அண்டர் செக்ரட்டரி ரூபியோ த்ரூவாவும் நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் கிட்ட பேசினாங்க, பாகிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் பேசினாங்க, தென் அவங்களோட பாகிஸ்தானோட ஜெனரல் ஆஷிப் முனீர் கிட்ட பேசினாங்க, தென் சவுதி அரேபியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போனாங்க. இது எல்லாமே ஒரு 3-4 நாள்ல நடந்தது. இந்த 3-4 நாள்ல என்ன நடந்ததுன்னா, பாகிஸ்தானோட கேப்பபிலிட்டி, பாகிஸ்தானோட ஃபயர் பவர் எல்லாமே உலகத்துக்கு இவங்க இத்தனை நாளா காமிச்சு வந்தது ஒரு வெறும் பிரம்மதாங்கிறது ஊர்ஜிதமானதுனால இது ஃபர்தரா விட்டாச்சுன்னா நாளைக்கு பாகிஸ்தானுங்கிற தேசமே இருக்காது. இந்தியா 3 to 4 டேஸ்ல அவங்களுடைய எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் எல்லாருமே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் கிட்ட முதல்ல அவங்ககிட்ட இது பண்ணி கன்சோல் பண்ணி IMF த்ரூவா முதல்ல அந்த $1 பில்லியன் நேத்தையே அனௌன்ஸ் பண்ணி அது பாகிஸ்தான் இது பண்ணிட்டாங்க. அவங்கள கன்சோல் பண்ணி அவங்கள அக்ரி பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு 3:35 மணிக்கு நம்மளோட டிஜிஎம்ஓல 2 டிஜிஎம்ஓவும் ஹாட்லைன்ல பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3:30க்கு இந்தியன் கவர்மெண்ட் கேட்டகரிக்கலி அண்ட் கிளியர்லி அனௌன்ஸ் எந்த ஒரு டெரர் அட்டாக்கும் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி எ வார். இது அமெரிக்காவுக்கு கொடுக்குற ஒரு முதல் கண்டிஷனல் சீஸ்ஃபயரோட பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கிறது வருகிற மே 12ஆம் தேதி டிஜிஎம்ஓ லெவல்ல மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இந்தியா கொடுத்தாங்க, யார் யார் இந்த 22 ஏப்ரல்ல ப்ரிபேட்ரேட்டர்ஸா இருந்தாங்க, பேக்கர்ஸா இருந்தாங்க, எக்ஸிக்யூட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ரம் கங்குதார் அந்த ஐஜாக்கிங்ல இருந்து இது மட்டும் நடந்த அத்தனை டெரர் அட்டாக்ஸ்க்கும் யார் யார் இன்வால்வ் இருக்காங்களோ, இப்போ யார் யாருக்கு பாகிஸ்தான் ஷீல்டு கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கறதா இருக்குது. ஏன்னா இப்ப பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களோட எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். அப்போ அவங்க சாய்ஸ் பண்றது ஒன்னா ரஷ்யாவை சாய்ஸ் பண்ணும், இல்லைன்னா அமெரிக்காவை சூஸ் பண்ணும். ஸோ இது இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிராண்டடா இருக்குது. செகண்ட்லி இந்த மீன் டைம்ல இந்த IMF-ஓட பேக்கேஜ் கிடைச்சதுன்னா அவங்களோட டெஸ்ட்ராய் ஆன மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் ரீடெவலப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்களோட ஃபைட்டிங் கேப்பபிலிட்டியை ரொம்ப அதிகமா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இப்போ ஒரு கன்சிடரபிள் லெவல்ல கொண்டு வர்றதுக்கான சாய்ஸஸ்க்கு இப்போ அந்த சீஸ்ஃபயருங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது டோட்டலாவே சீஸ்ஃபயராங்கிறது ஆஃப்டர் 12th நம்மளுக்கு தெரிய வரும் சார். அப்போ இந்த முடிவு அறிவிச்சுக்கிறது கூட தற்காலிகமானதா தான் சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா இது தற்காலிகமானதா. அதுலயும் என்னென்ன கண்டிஷன்ஸ்ங்கிறது டிஜிஎம்ஓ லெவல் மீட்டிங் நடக்கும் போதோ, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் நடக்கும், தென் பிரைம் மினிஸ்டர் லெவல்ல மீட்டிங் நடக்கும்போது அதோட கண்டிஷன்ஸ் என்னன்னு பொது வெளியில எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. சார் கண்டிப்பாங்க. இதுல நம்ம இன்டெலிஜென்ஸ்ல ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க, பிலீவ் ஆல் அண்ட் சஸ்பெக்ட் ஆல். இது அமெரிக்காவை நம்ம கம்ப்ளீட்டாவே பிலீவ் பண்ண முடியாது, இல்லை சஸ்பெக்ட் பண்ணாம இருக்கவும் முடியாது. இப்போ நடந்தது இந்த நம்ம சீஸ்ஃபயர் பார்த்தாச்சுன்னா
ஒரு கிரிக்கெட் மேட்சையும் நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூரையும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு போகலாம். இப்ப அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ மோதணும்னா ஒரு பெரிய டீம், பெரிய பாகிஸ்தான் டீமோட மோதுங்க, ஒண்ணு இந்த களத்துக்கே வராத நேபாள் டீம் கூட மோதுறீங்க, அந்த மாதிரி ஒரு இது வந்து பாயிண்ட் கிரியேட் பண்ணி இந்த சீஸ்ஃபயர்ல வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம நம்ம டாப் லெவல்ல இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் வந்து கண்டிப்பா அவங்க பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 22 ஏப்ரல்ல நடந்த அத்தனை தீவிரவாதியும் இந்தியாவுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும். ரெண்டாவது அதோட த மாஸ்டர் மைண்ட் பிரிபேட்டர்ஸ் பேக்கர்ஸ் அவங்க அத்தனை பேரையும் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும். மூணாவது இது மட்டும் யார் யாரு இந்த ஆக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணும்.